மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களின் 100வது நாள் ஆட்சி மக்கள் நல ஆட்சியாகவும் மாற்றத்தை நோக்கிய பயணமாகவும் வெற்றி நடை போடுகிறது. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. இப்ப பெரும்பாலும் பெரிய அளவிலான கட்டுமான பணிகளுக்கெல்லாம் வடமாநில இளைஞர்கள் தான். ஒரு பக்கம் கிளாஸஸ் போயிட்டு இருக்கோம், இன்னொரு பக்கம் வேலை நடந்துட்டு இருக்கு. அப்ப இவங்க ஏதோ ஒரு ரூபத்துல சந்திக்கும் போது நட்பாகிறாங்க. அப்ப இவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த போதை வஸ்தால ஈர்க்கப்பட்டு எனக்கு அதை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இவர்களே பணம் கொடுத்து அனுப்பி பல பேர் தெரியாத போதை வஸ்துகள் தமிழ்நாட்டுல வருது. குறிப்பா கோவையில இது ரொம்ப அமுதன் இஷ்யூல எப்படி என்ன பண்ணாங்க அதை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்ல. அமுதன் இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் அந்த அமுதன் மேலேயுமே நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு. ஆக்சுவலா இந்த அமுதன் வந்து பெரிய போதை வஸ்து யூஸ் பண்ணக்கூடிய பையனா அப்படின்னா அப்படி கிடையாது. மற்ற மாணவர்கள் போன் வச்சிருந்தா கொண்டா போன் நல்லா இருக்கே கூட இந்தா நீ வேற வாங்கிக்க போ அப்படின்னு விரட்டி விடுறது, மற்ற மாணவர்கள்ட்ட இருந்து பணம் பறிக்கிறது, தொடர்ந்து எல்லாத்தையுமே பகைச்சுக்கிட்ட ஒரு மாணவனா இருந்திருக்கான் அமுதன். ஆமா, வீட்டுக்கு அடங்காத புள்ள ஊருக்கு அடங்குன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, ஒரே அடியா அடங்கி போயிடுச்சு. காவல் அதிகாரி சொல்றாரு லாக்அப் டெத்து அப்படின்னு நடந்தா ஒட்டுமொத்த மீடியாக்களும் எங்களை விமர்சனம் பண்றாங்க. அது மாதிரி மனித உரிமை குழு அப்படின்னு வந்து நானும் லாக்அப் டெத்துக்கு எதிரானவன் தான், இது ஆதரிக்கலாம் இல்லை, நாங்க 2 அடி அடிச்சுதான் விசாரிப்போம், வேற வழி கிடையாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞன் 4 அடி அடிச்சாலே செத்து போயிடுறாங்க. எல்லாமே கண்ட போதைப் பொருளையும் சாப்பிட்டு உடம்புல எவனுக்குமே உடம்புல தெம்பே கிடையாது. இன்னொரு பக்கம் இவனை அடிச்சு நாளைக்கு இவன் எங்கேயாவது கஞ்சாவை போட்டு வந்து நம்ம ஃபேமிலியோட எங்கேயாவது வெளியில போயிட்டு இருக்கும்போது ஏதாவது கூட்டமா வந்து செஞ்சுட்டானுங்கன்னா என்ன அப்படிங்கிற ஒரு அச்சம் வந்து பப்ஸ் அந்த மாதிரியான கலாச்சாரமும் இப்போ நிறைய இருக்கு. சென்னையை பத்திலாம் சொல்ல தேவையில்லை, ரேவ் பார்ட்டிங்கிறாங்க. அந்த மாதிரியான இடங்கள்ல ஏன் கை வைக்க மாட்டேங்கிறாங்கிற கேள்வி நமக்கு இருக்குல்ல. வாங்குற சம்பளத்தை விட பல மடங்கு அவர்கள்ட்டேருந்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் எப்படி அவர்களை நம்ம தொட முடியும்? ஒருத்தனை புடின்னு சொன்னாதான் இவங்க போய் பிடிக்க முடியும், விடுன்னு சொன்னா விடதான் முடியும். பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா போலீஸ் பூத்துக்கு பக்கத்திலேயே கஞ்சா விற்பனை எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் தெரியாமலாம் கிடையாது, தெரிஞ்சுதான் நடந்துகிட்டு இருக்கு. ஆதநேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் திருமிகு வெங்கி ரத்னம் அவர்கள் முடிந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா? சிறப்பா இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த போதைப்பொருள் புழக்கம், அதன் காரணமாக நடக்கும் கொலைகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. குறிப்பாக தலைநகர் சென்னையிலும் அதே போல் வந்து கோவை மாவட்டத்தில் கல்லூரி மாணவர், இங்கே சென்னையில் வந்து பள்ளி மாணவர் போதைப்பொருள் புழக்கத்தை பற்றி வெளியே சொன்னதன் காரணமாக, போலீஸ்கிட்ட சொன்னதன் காரணமாக, வெளியே சொன்னதன் காரணமாக ஒரு திட்டமிட்ட ஒரு கும்பல் வன்முறை கிட்டத்தட்ட ஒரு படுகொலையில் போய் முடிஞ்சிருக்கு. சட்டமன்றம் வரைக்கும் எதிரொலிச்சிருக்கு. உரிய விளக்கத்தை அரசு தரப்புல இருந்து பெருசாக அவங்க கொடுக்கல. பாதிக்கப்பட்ட மாணவருடைய பெற்றோர் தரப்பு ரொம்ப ரொம்ப கதறிக்கிட்டு இருக்காங்க. ஒரு மிகப்பெரிய அதாவது மோதல்ங்கிறாங்க, 20 பேர் கோஷ்டி மோதல்ங்கிறாங்க. கிட்டத்தட்ட 20 பேர் கொண்ட கும்பல் வந்து ஒரு மாணவனை டார்கெட் பண்ணி கோயம்புத்தூர்ல அடிச்சிருக்காங்க. அந்த அமுதன் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த பையனுக்கு இப்படிப்பட்ட கொடுமை நடந்திருக்கு. குறிப்பாக கோவையில இப்பதான் வெளியவே தெரிஞ்சிருக்கு. அதுவும் கல்லூரியில வந்து ஒரு மாணவரை வந்து அடிச்சு கொண்டிருக்காங்கிறது நமக்கு ஷாக்கிங்கா இருக்கு. குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள், பல்வேறு டவுன் சவுத்தில் இருக்கிறவங்க தன்னுடைய பிள்ளைகளை நம்பி கோயம்புத்தூருக்கு வந்து படிக்க அனுப்புறாங்க. இப்படிப்பட்ட சம்பவம் நடந்திருக்கு. என்னதான் சார் நடந்துகிட்டு இருக்கு கோயம்புத்தூர்ல? பொதுவாகவே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பொது அமைதிக்கு குந்தகம் அப்படிங்கிறது பெருசா இருக்காது. ஆமா, அப்படியே ஒரு பிரச்சனைக்குரிய மாவட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் தலைநகர் சென்னையை சொல்லலாம், இல்ல தூத்துக்குடி, திருநெல்வேலி இந்த மாதிரியான பகுதிகளில் பிரச்சனைகளுக்குரிய இடங்களா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். கோயம்புத்தூர் அப்படின்னாலே ஒரு மரியாதைக்குரிய மக்கள் வாழக்கூடிய பகுதி, ரொம்ப மரியாதையாக பேசக்கூடியவங்க, அமைதியான ஊர் அப்படின்னு இவ்வளவு நாள் பேர் எடுத்த ஒரு மாவட்டம். ஆனால் நாம் பார்க்காத இன்னொரு முகம் கோவைக்கு இருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு கசப்பான செய்தி. என்ன சார் சொல்றீங்க? போதைப் பொருள் அப்படிங்கிறது உச்சபட்சமாக பரவிருச்சு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா திருப்பூர், கோவை இங்கெல்லாம் வந்து வடமாநில இளைஞர்கள் அதிக வேலை வாய்ப்புக்காக அங்கே வராங்க. ஆமாம், நம்ம தமிழ்நாட்டு மாணவர்கள், இளைஞர்கள் சும்மா சாதாரணமாக அவர்களோட ஒரு நட்பாக பழகிறாங்க. எங்கேயாவது போகும்போது வரும்போது, இல்லை இவங்க தங்கி இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் அவங்க தங்கியிருக்காங்க, இப்படி பழக தொடங்கி சும்மா அவங்க கிட்ட இருக்கிறத ஒரு தம்பாக்கோ இல்லை ஏதோ ஒரு போதை வஸ்தோ அவங்ககிட்டேருந்து சும்மா வாங்கி போடுறேன் அப்படின்னு விளையாட்டாக ஆரம்பிக்கிறது, அதுக்கு அடிக்ஷன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, இன்னைக்கெல்லாம் தமிழ்நாட்டில இருந்து ஒரு வடமாநில இளைஞன் சொந்த ஊருக்கு போயிட்டு திரும்பி வரான் அப்படின்னா இங்க இருந்து போகும்போதே நம்ம மாநிலத்தை சேர்ந்த பல இளைஞர்களே காசை கொடுத்து அனுப்புறாங்க. வரும்போது எனக்கு அதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன வாங்கிட்டு வர சொல்றாங்க? போதை பொருட்கள்.
நம்ம கலாச்சாரத்துக்கு சம்மந்தமே இல்லாத பொருட்கள். இப்போ தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா டாஸ்மார்க் இருக்கு, சரக்கு ஆறா ஓடிக்கிட்டு இருக்கு, கஞ்சா புழக்கம் அப்படிங்கிறது இருக்கு. இன்னும் பேரே தெரியாத பல போதை வஸ்துகள் வடமாநில இளைஞர்கள் மூலமா சிறுக சிறுக வந்துகிட்டே தான் இருக்கு. இதை பெருசா எல்லாமே தொழிலாளர்கள் அப்படிங்கிறதால பெரிய அளவுல கண்காணிக்கிறது. தொழிலாளர்கள் மத்தியில விட்டுருங்க சார், மாணவர்கள் மத்தியில இல்ல தொழிலாளர்கள் கிட்டே இருந்து தான் மாணவர்களுக்கு சப்ளை ஆகுதுன்னே சொல்றேன் நான். ஓகே, ஒரு கல்லூரியில ஒரு கட்டுமான வேலை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப பெரும்பாலும் பெரிய அளவிலான கட்டுமான பணிகளுக்கெல்லாம் வடமாநில இளைஞர்கள் தான். ஒரு பக்கம் கிளாஸஸ் போயிட்டு இருக்கோம், இன்னொரு பக்கம் வேலை நடந்துட்டு இருக்கு. அப்ப இவங்க ஏதோ ஒரு ரூபத்துல சந்திக்கும் போது நட்பாகிறாங்க. அப்ப இவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த போதை வஸ்தால ஈர்க்கப்பட்டு எனக்கு அதை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இவர்களே பணம் கொடுத்து அனுப்பி பல பேர் தெரியாத போதை வஸ்துகள் தமிழ்நாட்டுல வருது. குறிப்பா கோவையில இது ரொம்ப கட்டுக்கடங்காம போயிட்டு இருக்கு. எல்லாருமே சென்னைன்னு சென்னை பக்கமே தான் இருக்காங்க. சென்னையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ கஞ்சா புழக்கம் அப்படிங்கிறது ஓடிக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் கஞ்சாவெல்லாம் தாண்டி பல போதைப் பொருட்கள் கோவையில் வந்து நிச்சயமாக வந்துக்கிட்டு இருக்கு. இதில் இந்த கல்லூரி அப்படின்னு குறிப்பிட்டுலாம் சொல்ல வேண்டியதில்லை. ஒரு சில கல்லூரிகளை தவிர்த்து பல கல்லூரிகளில் இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. கோயம்புத்தூரில் இதை வந்து ஒரு தனியாகவே ஒரு சிறப்பு படையை அமைச்சு கல்லூரிக்குள்ளேயே ஒரு ஆசிரியர்களை கொண்ட ஒரு படம் அமைச்சு அப்பப்போ ரெக்கவரி பண்ணுற வேலை அப்படிங்கிறது நடத்தணும். திடீர்னு ஒரு விசிட் போகணும் ஹாஸ்டலில் இருக்கிற மாணவர்களோட இதுக்கெல்லாம். ஆனால் இதில் சில மாணவர்கள் புகார் கொடுக்குறாங்க. புகார் கொடுத்தாலும் கூட சில கல்லூரி நிர்வாகங்கள் என்ன பண்ணுதுன்னா, இந்த புகார் வெளியில் போச்சுன்னா நம்ம கல்லூரிக்கு அவப்பேர், ரெப்புடேஷன் போயிடும், நம்மளோட அட்மிஷன் போயிடும், நம்மளோட வருமானம் போயிடும். அப்போ இந்த மேட்டரை அதோட அடக்கு அப்படின்னு சொல்லிட்டு புகார் கொடுத்த மாணவனையே கூப்பிட்டு இதை பெருசுப்படுத்தாத, இனிமேல் நாங்கள் கண்டிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஆஃப் பண்ணக்கூடிய வேலை தான் நடக்குது. இதுலேயும் தாண்டி சில பேர் வந்து வெளியில் புகார் சொல்கிறது, வீட்டில் சொல்கிறதுக்கு முன்னாடியே 10 ஸ்டூடெண்ட்டை சொல்லிடுறாங்க, டேய் நம்ம ஹாஸ்டலில் அங்கே அது மாதிரி நடக்குதுரா, இது மாதிரி நடக்குதுரா அப்படிங்கிறப்ப நம்ம தகவல் சொல்லக்கூடிய மாணவனே யாரோ ஒருத்தன் இந்த கும்பலோட தொடர்பில் உள்ளவனாக இருக்கிறான். அப்போ சம்மந்தப்பட்ட இந்த மாணவன் தான் எல்லாத்தையும் சொல்கிறான், அவனை கூப்பிட்டு கண்டித்து வச்சிங்க, இல்லாட்டி நீங்கள் மாட்டிப்பீங்க அப்படிங்கிற ரீதியில் அவனை காட்டி கொடுக்குறாங்க. இதில் பல இடங்களில் வந்து இப்போ ஒரு கொலை சம்பவம் நடந்து போச்சு. ஆனால் இந்த கொலையை விட கொடூரமான பல சம்பவங்கள் ஏற்கனவே நடந்திருக்கு. அதெல்லாம் வெளியில ரெக்கார்ட் ஆக மாட்டேங்குது. என்ன சார் சொல்றீங்க? அந்த மாடஸ் ஆப்ரண்டி எப்படி நடக்குது, என்ன பண்றாங்க? இல்ல, கோவையில உள்ள ஒரு கல்லூரியில ஒரு மாணவனுக்கு நடந்த சம்பவம். பியர் பாட்டில எடுத்து மண்டையில அடிச்சு அவன் மண்டையை உடைச்சு அந்த மீதமுள்ள காலி பியர் பாட்டிலால அவனோட 2 பாதத்திலையும் குத்தி கிழிச்சிருக்காங்க. இனிமே நீ நடக்கவே முடியாது எங்களை பகைச்சிக்கிட்டீங்கன்னா அப்படின்னு. என்ன சார் ரொம்ப கொடூரமா இருக்கு சார். அந்த அளவுக்கு போதை. எதுக்காக அந்த மாணவனை வந்து இப்படிப்பட்ட சித்திரவதைக்கு உள்ளாக்கி இருக்காங்க? காட்டி கொடுத்துட்டான், இவனால நாளைக்கு நாங்கள் மாட்டிக்குவோம், ஓகே எங்களுக்கு போதை மருந்து கிடைக்காது, காலேஜுக்கு தெரிய வந்து அவமானம், வீட்டில் சொன்னால் காலேஜை விட்டு போவேணான்னு சொல்லி நிறுத்திடுவாங்க, இவனை அடக்கி வைக்கணும். அப்போ இவனை நாம் செய்யக்கூடிய சித்திரவதையில் மற்றவர்களுக்கு பயம் வரணும். நம்மளை பற்றி செய்தியே வந்தாலும் அவங்களாம் மோசமானவன்ப்பா, அவங்களை பற்றி எதுக்குப்பா பேசிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு விலகி போகணும். யாரும் தங்களை பற்றி அந்த செய்திகளை சொல்லவே கூடாது அப்படிங்கிற அளவுக்கு சித்திரவதைகள் பண்ணுறாங்க. இதனால பல மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனா யாரும் வெளியில சொல்றது இல்லை. இப்போ கோவை மாதிரி நகரங்கள்ல பாத்தீங்கன்னா படிக்கக்கூடியவர்கள் பெரும்பாலும் வேற மாவட்டத்துக்கு கிராமத்துல இருந்து போறவங்க, கேரளாவில இருந்து நிறைய பேர் பேர் வராங்க. ஒரு நடுத்தர வர்க்க பெற்றோர்களோட மனநிலை எப்படி இருக்குன்னா, தம்பி அவனோ எப்படியோ போறான்ப்பா, நம்ம படிக்க போனோம்ப்பா, படிக்கிற வேலையை பார்த்துட்டு வருவோம்ப்பா, நமக்கு எதுக்குப்பா அவனோட பிரச்சனைலாம், நம்ம பொழைக்க வந்த இடத்துல பொழைக்கணும், படிக்க வந்த இடத்துல படிக்கணும்ப்பா, ஊர் பிரச்சனைலாம் நமக்கு எதுக்கு, இனிமேலாம் அதெல்லாம் எதுவும் செய்யாதப்பா சாமி அப்படின்னு சொல்லிட்டு தாம் பெற்ற பிள்ளைய காம்ப்ரமைஸ் பண்ணி எப்படியாவது கல்லூரிக்கு ஃபீஸ் கட்டிட்டோம், பாதியில கூட்டிட்டு போக கூட முடியாது, ரீஃபண்ட் தர மாட்டாங்க, எப்படியாவது ஒரு 2 வருஷம் தான்ப்பா ஓட்டிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடிய வேலை தான் நடக்குது. அப்ப எல்லாத்தையும் சகிச்சுக்கிறதுக்கு அந்த மாணவன் தயாராகிடுறான். இவர்களை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய மனநிலை இல்லை. சில இடங்கள்ல வந்து இதுக்கு ஆசிரியர்களுமே துணையா இருக்கிறாங்க. அப்படியா? ஆமா, நீங்க ஒரு மாணவரை பத்தி தகவல் தெரியுது அப்படின்னு ஒரு ஆசிரியர்கிட்ட போனா எந்த ஆசிரியர் அவங்களுக்கு சாதகமா இருக்காங்க, எந்த ஆசிரியர் இதை உண்மையிலேயே புகாரா எடுத்து மாணவர்கள் நலன்ல ஒரு அக்கறையோட விசாரிப்பாங்க அப்படிங்கிறத சராசரி மாணவனால கண்டுபிடிக்க முடியல. நீங்க ஆசிரியர்கள்ட்ட சொல்ற புகார் சம்பந்தப்பட்டவங்களுக்கே போகுது. தாமரை அப்படிங்கிற ஒரு மாணவன் தான் வந்து என்கிட்ட சொன்னான், என்னடா வெளியில தெரியுற அளவுக்கு பண்றீங்க, அடக்க உடக்கமா பண்ண மாட்டீங்களா, அவங்க ப்ரீ பிளான்டா இவனை அவங்க வந்து துன்புறுத்தணும், இவனை அடிக்கணும் அப்படின்னு சொல்றது இல்லை. வெளியில தெரியாம எதா இருந்தாலும் செய்யுங்கடா, வர அந்த பையன் வந்து சொல்றான்டா, வெளியில தெரியாம பண்ணுங்கடா அப்படிங்கிற ரீதியில போகுதா. அப்ப அந்த பேர் வர்றப்ப இவன் அந்த போதை பொருளை எடுத்துக்கிட்டு இருக்கும்போது இவன் மனிதனாவே இல்லை, ஏதோ ஒரு மிருகமா மாறுறான். அப்ப நாம என்ன வேணாலும் செய்யலாம், நம்மளால என்ன வேணாலும் செய்ய முடியும், நம்மளை யாரும் கேள்வி கேட்க முடியாது. சட்டம், காவல், நீதி இதெல்லாம் மறந்துடுறான்.
நானே ராஜா நானே மந்திரி அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அவன் வந்துடுறான். அப்போ இந்த மாதிரியான மாணவர்களை மேலே தாக்குதல் நடத்துறது, அதோடைய உச்சபட்ச வெறியாட்டமா இந்த மாணவனோட கொலை அப்படிங்கிறதும் நடந்திருக்கு. இந்த கொலையால் வெளியில் தெரிய வந்திருக்கு. பட் ஆனால் இது மாதிரி நிறையா நடக்குது. இதுக்கு அரசாங்கம் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க போகிறாங்க, தமிழ்நாடு ஒரு போதை நிலமா மாறுமோ அப்படிங்கிற அச்சம் தொடர்ந்து இருந்து. அமுதன் இஷ்யூல எப்படி என்ன பண்ணாங்க அதை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்க. அமுதன் இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் அந்த அமுதன் மேலேயுமே நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு. ஓகே, ஆக்சுவலா இந்த அமுதன் வந்து பெரிய போதை வஸ்து யூஸ் பண்ணக்கூடிய பையனா அப்படின்னா அப்படி கிடையாது. ஓகே, இந்த பையன் வந்து ஒரு சீனியர் மாணவன் அப்படிங்கிற அடிப்படையில மற்ற மாணவர்கள்ட்ட போயிட்டு பைக் வச்சிருந்தாங்க அப்படின்னா ஏய் பைக்கு கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு புடுங்கிறது, ஊர் சுத்துறது, கிட்டத்தட்ட ஒரு ரூட்டு தலம் மாதிரி அந்த பையன் சுத்திக்கிட்டு இருந்திருக்காங்க கெத்தா. மற்ற மாணவர்கள் போன் வச்சிருந்தா கொண்டா போன் நல்லா இருக்கே கொடு, இந்தா நீ வேற வாங்கிக்க போ அப்படின்னு விரட்டி விடுறது, மற்ற மாணவர்கள்ட்ட இருந்து பணம் பறிக்கிறது, இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருந்திருக்கான் இந்த அமுதனும். இதுல வந்து இந்த அமுதனுக்கு கீழே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு என்ன அப்படின்னா, இவன் என்ன இவ்வளவு டார்ச்சர் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மேல இவனை யாராவது ஏதாவது பண்ணணும், நம்மளால எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு வெறுப்பு. அமுதனுக்கு சீனியரா இருக்கிற மாணவர்களுக்கு நம்மளே போய் ஜூனியர்கிட்ட எதுவுமே கேட்டதில்ல, இவன் என்ன வந்து ரொம்ப ஓவரா ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான், இவனை ஒரு நாளைக்கு கண்டிச்சு வைக்கணும் அப்படிங்கிற ஒரு வெஞ்சன்ஸ் தொடர்ந்து எல்லாத்தையுமே பகைச்சிக்கிட்ட ஒரு மாணவனா இருந்திருக்கான் அமுதன். ஆமா, வீட்டுக்கு அடங்காத புள்ள ஊருக்கு அடங்குன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, ஒரே அடியா அடங்கி போயிடுச்சு. அந்த அளவுக்கு இவன் வந்து ஆசிரியர்களையும் மதிக்காம தான் இருந்திருக்கிறான், கல்லூரி நிர்வாகத்தையும் பெருசா மதிக்கல, சீனியர் மாணவர்களையும் மதிக்கல, ஜூனியர் மாணவனையும் மதிக்கல, ஒரு 4 பேரை கூட சேர்த்துக்கிட்டு ஒரு கெத்தா சுத்தணும் அப்படிங்கிற ஒரு இதோடயே இருந்துட்டான். பட் அந்த குடும்பத்தினர் வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல அமைதியான குடும்பத்தினராக இருக்காங்க. ஒரு நல்ல தாய் தந்தைக்கு இப்படி ஒரு பையனா அப்படின்னு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு தான் அவனோட செயல்பாடுகள் எல்லாமே இருந்திருக்கு. ரொம்ப காலமாகவே அந்த பையன் மேலே ஒரு வெஞ்சன்ஸ் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. இவன் என்னைக்காவது மாட்டுவான், இவனை சக்கையாக அடிக்கணும், அவங்களுக்கும் கொலை பண்ணணுங்கிற நோக்கம்லாம் கிடையாது. அந்த மாணவர்களுக்கும் செம்மையாக அடித்து இவனை இதோட அடக்கிடணும், நம்மளை பார்த்தா இனிமேல் அவன் எதிர்த்து பேசக்கூடாது அப்படிங்கிற அளவில் ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. அதில் அவன் பரிதாபமாக உயிரும் இழந்திருக்கான். எந்த ரூபத்தில் நடந்தாலும் இதை கல்லூரி நிர்வாகம் தடுத்திருக்கணும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னா சம்பந்தப்பட்ட கல்லூரி நிர்வாகத்துக்கு அங்கே நடக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுமே தெரியும். கல்லூரிக்கு அவ பெயர் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன விஷயங்களை மூடி மறைச்சிக்கிட்டே வரும்போது இந்த மாதிரி ஒரு நாளைக்கு பூதாகாரமாக வெடிக்க தான் செய்யும். ஓகே, அதனால இந்த கல்லூரியில் நடந்த சம்பவங்கள் மற்ற கல்லூரிகள் ஒரு பாடமாக எடுத்துக்கணும். ஒரு சாதாரண போதை வஸ்து பிரச்சனை அப்படின்னு வந்தாலும் கூட அதோட அடிவேரை தேடி எடுத்துட்டு போய் கல்லூரி அந்த வளாகத்திற்குள்ளேயே 0 போதை பொருள் அப்படிங்கிற ஒரு இதை கொண்டு வரணும். இதுக்காக அவங்க காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தாலும் சரி, சிறப்பு படைப்பிரிவை வர வச்சாலும் சரி, ஒரு பெரிய போதைப் பொருள் ஒழிப்பு விங் அப்படிங்கிறதே தமிழ்நாட்டுக்கு தேவை. குறிப்பா கல்லூரிகள்ல தேவை. கல்லூரிகள், விடுதிகள், பள்ளிகள் வரைக்கும் வந்துருச்சு. எல்லாத்துலேயுமே ரைடு நடத்தி இதை கட்டுப்படுத்தணும். இல்லைன்னா எதிர்கால சமுதாயம் எதை நோக்கி போகும்னு சொல்லவே முடியாது. குறிப்பாக கஞ்சா ஒழிக்கவே முடியாதா சார் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும்? போலீஸ் நினைச்சா முடியாது, உண்மையே கிடையாது. சரிங்களா, போலீஸ் நினைச்சா ஒரு 48 ஹவர்ஸ் போகும். இப்போ இன்னைக்கு சொல்லுவாங்கல்ல, ஆட்சி வந்து 100 நாள் தான் இருக்கு, இதுக்குள்ளேயே கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா போறீங்களான்னு, அதெல்லாம் தேவையே கிடையாது. போலீஸ் நினைச்சா வெறும் 48 மணி நேரம் போதும். சரிங்களா, எந்த போதைப் பொருளுமே உள்ள நடமாட்டம் இல்லாமல் கட்டுப்படுத்த முடியும். ஆனால் இன்னைக்கெல்லாம் என்கிட்ட ஒரு காவல் ஆய்வாளர் பொறுப்பில் இருக்கிற ஒருத்தர் பேசுகிறாரு, இல்லை வெங்கி உங்கள் காலகட்டத்திலலாம் போலீஸ் அடித்தா வாங்கிப்பீங்க, போலீஸு நாங்கள் வந்து அன்வான்டாக உங்களாவே அடித்தாலும் போலீஸ் அடித்தா நம்ம என்ன பண்ண முடியும், சாரி சார் ஏதோ தெரியாமல் நடந்துச்சு சார், இனிமேல் வரமாட்டோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு எங்ககிட்டேருந்து நீங்கள் வெளியில் போகணுன்னு தான் பார்ப்பீங்க. இன்னைக்கு உள்ள பசங்களெல்லாம் அடிக்கிறதுக்கு எங்களுக்கு பயமாக இருக்குது. ஏன்னா போலீஸே அடிச்சிடுறானுங்க. போலீஸை அடிக்கிறாங்கிறதெல்லாம் அவங்களுக்கு பயம் கிடையாது, அடித்தா கூட பரவாயில்ல தூக்கிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பார்த்துருவாங்க. இப்போ உள்ள இந்த போதை இளைஞர்களை பார்த்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் இன்னைக்கு அவனை அடித்து கொண்டு உள்ளே வச்சுருவேன், ரிமாண்ட் பண்ணிடுவேன், நாளைக்கு நான் எங்கேயாவது டியூட்டி பார்த்துக்கிட்டு இருப்பேன், பின்னாடி வந்து கத்தியால் குத்திட்டு போயிடுவான்ப்பா. இவனுங்கெல்லாம் வந்து மனிதர்களாகவே இல்லை. போலீஸ்க்கே அந்த பயம் இருக்குது, கண்டிப்பாக உயிர் பயம் இருக்குது. இந்த போதை இளைஞர்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு காவல்துறைக்கு தெரியல. அதில் ஒரு காவல் அதிகாரி சொல்கிறாரு, என்னன்னா லாக்அப் டெத்து அப்படின்னு நடந்தால் ஒட்டுமொத்த மீடியாக்களும் எங்களை விமர்சனம் பண்ணுறாங்க. அதுமாரி மனித உரிமை குழு அப்படின்னு வந்து, நானும் லாக்அப் டெத்துக்கு எதிரானவன் தான், இது ஆதரிக்கலாம் இல்லை. அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஒரு அக்யூஸ்டு மாட்டினான் அப்படின்னா அவங்ககிட்ட உண்மையை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் 2 அடித்து தான் விசாரிப்போம், வேறு வழி கிடையாது. அவனை போய் எப்பா நகை திருநியாப்பா எங்கப்பா வச்சிருக்க சொல்லுப்பா அப்படின்னு சொன்னாலாம் தரமாட்டான் தான், அடித்து தான் விசாரிக்கணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞன் 4 அடி அடித்தாலே செத்து போயிடுறாங்க. எங்களுக்கு அவனுங்களை அடிக்கவும் பயமாக இருக்குங்க.
எல்லாமே கண்ட போதைப் பொருளையும் சாப்பிட்டு உடம்புல எவனுக்குமே உடம்புல தெம்பே கிடையாது. 2 அடி வேகமா அடிச்சு விசாரிக்கணும்னு 2வது அடி அடிச்சா மயக்கம் போட்டு விழுந்துடுறான். எங்களுக்கு வேலை போயிடும் போல இருக்கு. அதனால நாங்க யாரையுமே அடிக்கிறதுக்கே பயமா இருக்கு எங்களுக்கு. ஒரு பக்கம் அவன் செத்து போயிடுவானோன்னு பயம், இன்னொரு பக்கம் இவனை அடிச்சு நாளைக்கு இவன் எங்கேயாவது கஞ்சாவை போட்டு வந்து நம்ம ஃபேமிலியோட எங்கேயாவது வெளியில போயிட்டு இருக்கும்போது ஏதாவது கூட்டமா வந்து செஞ்சுட்டானுங்கன்னா என்ன அப்படிங்கிற ஒரு அச்சம் வந்து காவல்துறையினருக்கு இருக்கு. இதை ஒரு இன்ஸ்பெக்டரே சொல்றாரு அப்படிங்கிறப்ப எனக்கு உண்மையிலேயே இதுல இருக்கிறத மறுக்கவும் முடியல. ஓகே, அப்படிதான் இருக்கு. எங்களுக்கு உயிருக்கு பயமா இருக்கு. அதே நேரத்துல நாங்க அடிச்சு விசாரிக்கணும் அப்படின்னா 4 அடி அடிச்சா செத்து போயிட்டான்னா நாங்க ஜெயிலுக்கு போகணும். எங்க பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் நான் தெருவுல நின்றோம். எப்படி ஹேண்டில் பண்றதே தெரியல இந்த சமுதாயத்தை அப்படிங்கிறாங்க. ஓகே, அப்ப இதற்கான விசாரணை முறை அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் மாறணும். இல்ல சார், வெளியே இருந்து வருது கஞ்சா கூட வந்து தமிழ்நாட்டில் பெரிய அளவுல பயிர் கிடையாது, புழக்கம் கிடையாது. ஒரு காலகட்டங்கள்ல இருந்துச்சு, இப்போ முழுசா ஒழிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க. மோஸ்ட்லி வருவது எல்லாம் ஆந்திரால இருந்து வருது, அதுக்கப்புறம் ஒரிசால இருந்து வருதுன்னு சொல்றாங்க. அதை தடுக்க முடியாதா சார்? ஆந்திராவில இருந்து வந்தாலும் அமெரிக்காவில இருந்து வந்தாலும் தடுக்க வேண்டியது காவல்துறை தான். ஆமா, ஆக்சுவலா இங்க விசாரணையில வந்து ஒரு செயின் லிங்க் அப்படிங்கறதே இல்ல. இப்போ ஒருத்தன் கஞ்சா விற்பனை செய்யறான் அப்படின்னா அவனை பிடிச்சி ரிமாண்ட் பண்றத விட கடமை முடிஞ்சிட்டதா நினைச்சு கடந்து போய் யார் ஹோல்சேல் டீலரோ அவனுக்கு கிடையாது. உனக்கு யாருகிட்ட இருந்து வந்தது? ஓகே, அது பாத்தீங்கன்னா இன்னொருத்தன் கொடுத்தது இன்னொரு ஜூரி செக்ஷனா இருக்கு. ஓகே, அது அவங்களோட பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கடந்து போயிடுறாங்க. அப்ப இதுக்கு ஒரு சிறப்பு படை தனியா அமைச்சு இது ஒருத்தனை பிடிச்சா போதும், அவனுக்கு யாருகிட்ட இருந்து வருது, அவனுக்கு யாருகிட்ட இருந்து வருது, அவனுக்கு யாருகிட்ட இருந்து வருது, இந்த டோட்டல் செயின்லிங்கே அரெஸ்ட் பண்ணிட முடியும் நிச்சயமா. ஒட்டுமொத்தமா இந்த மாதிரியான கஞ்சா போதை பொருட்கள் எல்லாமே தமிழ்நாட்டுக்குள்ள நுழையுது அப்படின்னா ஒரு 10 டீம் தான் இருக்கும் இதுல தலைமையில. சார் இன்னொரு கேள்வி இருக்கு சார். சென்னை, கோவை மாதிரியான பெருநகரங்கள்ல பப்ஸ் அந்த மாதிரியான கலாச்சாரமே இப்போ நிறைய இருக்கு. சென்னையை பத்திலாம் சொல்ல தேவையில்லை, ரேவ் பார்ட்டிங்கிறாங்க. ஸோ அதெல்லாம் போலீஸ்க்கு தெரியும். அந்த மாதிரியான இடங்கள்ல ஏன் கை வைக்க மாட்டேங்கிறாங்கிற கேள்வி நமக்கு இருக்குல்ல. அதை தான் நானும் சொல்றேன். ஏன்னா இப்ப சில அதிகாரிகள், எல்லாத்தையுமே சொல்லிட முடியாது, வாங்குற சம்பளத்தை விட பல மடங்கு அவர்கள்ட்டேருந்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் எப்படி அவர்களை நம்ம தொட முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்கள் சாதாரணமாக ஒரு போலீஸில், ஒரு ஏஆர் போலீஸு, ஒரு போலீஸில் கான்ஸ்டபிளாக இருக்கிறவங்க இவங்களை கூப்பிட்டு கேட்டிங்கன்னா ரத்தம் கொதிக்கும். அவங்க அப்படி பேசுவாங்க. என்ன சார் பண்ணுறது, எங்களால் என்ன பண்ண முடியும், அதிகாரிகள் சொல்கிறத நாங்கள் கேட்குறோம். ஒருத்தனை பிடின்னு சொன்னால் தான் இவங்க போய் பிடிக்க முடியும், விடுன்னு சொன்னால் விட தான் முடியும். பல இடங்களில் பார்த்தீங்கன்னா போலீஸ் பூத்துக்கு பக்கத்துலேயே கஞ்சா விற்பனைலாம் நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் தெரியாமலாம் கிடையாது, தெரிஞ்சுதான் நடந்துட்டு இருக்கு. பட் இதை ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க? போன ஆட்சியாளர்களை குறை சொல்லிக்கிட்டு, இப்போ உள்ள ஆட்சியாளர்களை குறை சொல்லிட்டு, ஒருத்தர் மேல ஒருத்தர் பழி போடும் அரசியல் நடந்துகிட்டு இருக்கு. இதற்கான வழி என்ன அப்படிங்கிறத யாருமே கண்டுபிடிக்கவே இல்லை. இப்ப புதிய ஆட்சி அமைஞ்சிருக்கு, ஒரு 100 நாள் கடந்திருக்கு. கண்டிப்பா இந்த அரசு அப்படிங்கிறது இளைஞர்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு. அந்த இளைஞர்களை காப்பாத்துறதுக்காகனாச்சும் ஒரு முதல்வர் வந்து ஒரு சிறப்பு பிரிவை உருவாக்கி இதை தடுக்கணும். இந்த கஞ்சா போதை அப்படிங்கிறத தடுத்துட்டாலே பாலியல் வன்கொடுமைகள் இருக்காது, சிறுமிகள் மீதான இந்த அத்துமீறல்கள் இருக்காது, கூலிப்படை கொலைகள் இருக்காது. எல்லாத்துக்குமான அடி வேறா இருக்கிறது இந்த போதைப் பொருட்கள் தான். இதை அழிக்காம சட்டம் ஒழுங்குல நாம ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிறது நம்மள நாமளே ஏமாத்திக்கக்கூடிய வேலை தான். ரொம்ப நன்றி வெங்கி சார். குறிப்பாக இந்த கோயம்புத்தூர் சம்பவத்தை ஒட்டி இந்த கஞ்சா கும்பல் எப்படிலாம் கல்லூரிகளில் இருக்காங்கிறத பற்றி ரொம்ப விலாவாரியாக பேசியிருக்கீங்க. தமிழ்நாடு அரசு என்ன செய்யணுங்கிறத பற்றியும் ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. மேலும் எனக்கு கொடுத்து பேசியமைக்கு நன்றி வெங்கடேஷ். தேங்க்யூ.